ராமதாஸ் அன்புமணிய பைத்தியக்காரன் சொல்ல, அன்புமணி ராமதாஸ பைத்தியம்னு சொல்ல, அதன் பிறகு அன்புமணி தரப்பும், ராமதாஸ் தரப்பும் வந்து மாத்தி மாத்தி இருதரப்பின் மீது காவல்துறையில புகார் கொடுக்க, வழக்கு நடத்த, அன்புமணி இப்போ மீடியாக்கள வேற சந்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. பேட்டிகள குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சௌமியா அன்புமணி வந்து சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க. அவங்க ஒரு பக்கம் மாஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாம் என்ன பின்புலம்? திடீர்னு ஏன் அன்புமணி வந்து பத்திரிகைகள இல்ல பேட்டி குடுக்க ஆரம்பிச்சிருக்காரு? இவங்க 2 பேருக்குள்ள வார்த்தை போர்கள் என்ன அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியோட சமீபத்திய நிலவரத்த கொஞ்சம் சுருக்கமாவும், விவரமாவும் பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி தரப்பு வந்து ஜி.கே. மணியோட மகன் தமிழ்குமரன் இருக்கார் இல்லையா? அவர் தான் இன்னைக்கு வந்து ராமதாஸ் வந்து இளைஞர் அணி தலைவரா வந்து நியமிச்சிருக்கார். இன்னைக்குன்னா அவரோட தரப்புல இளைஞர் அணி தலைவரா அவர் தான் இருக்கார். அவருக்கு எதிரா தர்மபுரியில அன்புமணி தரப்பு வந்து போய் காவல்துறையில வந்து புகார் கொடுக்குறாங்க. என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோட கொடியையோ பெயரையோ தமிழ்குமரன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு புகார் கொடுக்குறாங்க. பாமக நிறுவனர் ராமதாசால் இளைஞரணி தலைவராக நியமிக்கப்பட்ட தமிழ்குமரன் கட்சி கொடி மற்றும் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி தருமபுரி எஸ்பி அலுவலகத்தில் அன்புமணி ஆதரவு இளைஞர் சங்க செயலாளர் முருகசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் புகார் மனு அளித்தனர். இந்த பக்கம் அன்புமணிக்கு எதிராக வந்து ராமதாஸ் தரப்பு என்ன பண்றாங்கன்னா, அன்புமணி வந்து விருப்ப மனுக்களை வாங்கிட்டு இருக்காங்க. தேர்தலில் போட்டியிட எல்லா கட்சிகளும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதே போல அன்புமணி தரப்பு வந்து யாரெல்லாம் போட்டியிட விரும்புறீங்களோ விருப்ப மனுக்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எதிராக வந்து ராமதாஸ் தரப்பு டிஜிபி அலுவலகத்தில் நினைக்கிறேன் போய் புகார் கொடுத்துருக்காங்க. என்னன்னா, எங்கள் பேரை பயன்படுத்தி கட்சியை பயன்படுத்தி காசு வாங்கி மோசடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஃபோர்ஜரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, 420 பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண மோசடி நிகழுது, வேட்பாளர் விருப்ப மனு வாங்குறங்கிற பேரில் அதை தடை செய்யணும் அப்படின்னு ராமதாஸ் தரப்பில் வந்து புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 தரப்புலையுமே என்னன்னா, ஏன் தமிழ்குமரனுக்கு மட்டும் நீங்கள் தடை விதிக்கணும்னு போய் புகார் கொடுக்குறீங்க? ஒட்டு மொத்தமாக ராமதாஸ் தரப்பு பயன்படுத்தக்கூடாதுன்னு வேணா உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் புகார் கொடுக்க வேண்டியது தானே? அது என்ன, ராமதாஸ் பயன்படுத்தலாம், ஜி.கே. மணி பயன்படுத்தலாம், அருள் பயன்படுத்தலாம், ஏன்னா அவங்களெல்லாம் தடுக்க முடியாது. அவங்க எம்எல்ஏவா இருக்காங்க. ராமதாஸையும் எதுவும் சொல்ல முடியாது, அவர் நிறுவனர். அது என்ன தமிழ்குமரன் மேலே உங்களுக்கு இது ஒரு லாஜிக்கலாக நாம சொல்கிறோம். தமிழ்குமரனுக்கு நம்ம ஆதரிக்கணும்னோ, ராமதாஸ் தரப்பை ஆதரிக்கணும்னோ, அன்புமணி தரப்பை ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும்னோ நமக்கு விருப்பம் கிடையாது. இவங்களோட செயல்பாடுகள்ல ஒரு விஷயத்தை நம்ம முன்னிறுத்து அன்புமணி தரப்போட தர்மபுரி விங்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இல்லை எதிர்த்து புகார் கொடுக்கணும் அப்படின்னா ஒட்டுமொத்தமா ராமதாஸ் தரப்பு பயன்படுத்தக்கூடாது, எங்களுக்கு தான் உரிமை இருக்கு, அதிகாரம் இருக்கு, அங்கீகாரம் இருக்குன்னு புகார் கொடுக்க வேண்டியது தானே? அதுக்கப்புறம் அதே தான் ராமதாஸ் தரப்பு மாத்தி மாத்தி புகார் கொடுக்கறது, டெல்லியில போய் போராட்டம் பண்றது, டெல்லியில போய் போராட்டம் பண்றோம், அதாவது தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட போறாரு அப்படி இப்படின்ட்டு இங்கிருந்து ஆட்களை திரட்டி கொண்டு போய் போராட்டம் பண்ணாம அங்க இந்திக்காரங்களுக்கு பணம் கொடுத்து முகம் தெரிஞ்சிரும்னு ராமதாஸ் அவர்களோட முகமூடிய அணியை வச்சு போராட்டத்தை நடத்தி முடிச்சு அது நடத்திட்டு வந்தாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியும் தான். ஏன் இங்கிருந்து கூட்டு போல அப்படின்னா செலவு பண்ணணும்ல, டிக்கெட்டுக்கு காசு, சாப்பாட்டுக்கு காசு கொடுக்கணும் கூட்டு போறவங்களுக்கு. எதுக்கு தேவையில்லாத செலவு? ராமதாஸால ஒரு பைசா கூட தன்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு செலவழிக்க மனம் வராத நபர். இன்றளவும் அன்றைய காலகட்டத்தில் ராமதாஸுக்காக உழைச்ச நபர்கள் வந்து அந்தந்த கட்சி தலைவர்களை, சங்க தலைவர்களோட ஆஃபீஸா அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தங்களுக்கு உதவி வேணும், தங்களோட மகள் படிப்புக்கு பணம் வேணும், மகன் படிப்புக்கு பணம் வேணும், சர்வை பண்ண முடியல அப்படின்னு ராமதாஸோட, அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆரம்ப கட்டத்தில் வன்னியர் சங்க காலகட்டத்தில் உழைச்ச பல பேர் வந்து இன்னைக்கு தங்களோட வாழ்வாதாரத்தை இழந்து வாழ வழி இல்லாம உதவி கேட்டு திரியிறாங்க. இன்னைக்கும் ராமதாஸ் வந்து அவங்களுக்கெல்லாம் ஒரு பைசா பணம் கொடுக்காம, எங்கிட்ட எதுங்க பணம், நானே தேங்காவை பறித்து சாப்பிட்டுட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற அதே டைலாக பேசிக்கிட்டு தான் சுத்திட்டு இருக்காங்க. அப்படி இருக்க செலவு பண்ண முடியாமங்கிறத விட செலவு பண்ண மனம் இல்லாத நபர் தான் ராமதாஸ். அதனால தான் அங்கே இந்திக்காரங்களை கூப்பிட்டு போராட்டம் நடத்தினாங்க. அதுக்கு எதிராக இன்னைக்கு சரியா 17ஆம் தேதி வந்து அன்புமணி தரப்பு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு அந்த கோரிக்கையை விட்டு போராட்டம், ஆர்ப்பாட்டம் அப்படின்னு தமிழ்நாடு அளவில் நடத்துறதா திட்டமிட்டு அதை இன்னைக்கு செயல்படுத்த போறாங்க. அது எந்த அளவுக்கு இவங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தொடர்ந்து பேசுவோம். அதன் பிறகு அன்புமணி வந்து தொடர்ச்சியாக மேடைகளில் இப்போ என்ன பேசுறாரு அப்படின்னா, ஜி.கே. மணியை வந்து குறி வச்சு தாக்குதல் நடத்துறாரு. ஜி.கே. மணி தான் முழுக்க காரணம், இல்லைன்னா எங்க ஐயாக்கு பைத்தியம் பிடிச்சிருக்காது அப்படிங்கிற வகையில
தான் அவர் பேசுறாரு. அவர் வந்து குழந்தையா மாறிட்டார்னு மீண்டும் மீண்டும் மேடைகள்ல ராமதாஸ் அன்புமணி குறிப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ஐயா கிட்ட போய் ஐயா வெற்றி இப்படி அப்படின்னு ஐயாவுக்கு தெரியுமே குழந்தை மாதிரி இருக்காரு ஐயா. அப்படியா? சூப்பர். அதுக்கு காரணம் ஜி.கே. மணி அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாரு. ஜி.கே. மணி மட்டும் இல்லைன்னா ராமதாஸ் சரியா செயல்படுவாருங்கிற துணியில பேசுறாரு. அதுக்கு ஜி.கே. மணி தரப்புல விளக்கங்கள்லாம் கொடுக்கப்பட்டுச்சு. நான் மட்டும் இல்லைன்னா நீ எல்லாம் அமைச்சர் ஆகியிருக்க மாட்ட அப்படிங்கிற தோரணையில தான் ஜி.கே. மணி பேசலையே ஒழிய அதைத்தான் அவர் வெளிப்படையா பேசினார். நான் தான் சிபாரிசு பண்ணி 35 வயசுல இல்லைன்னா யார் அமைச்சர் பதவியை, ஒன்றிய அமைச்சர் பதவியை தூக்கி கொடுப்பா, ஒன்றும் தெரியாத தற்குறிக்கு அப்படிங்கிற அந்த டோன்ல தான் பேசலே தவிர அவர் சொல்ல வந்தது அதுதான். ஏன்னா கட்சியில உறுப்பினரா இல்ல, அரசியல் முன் அனுபவம் இல்லை, கள வேலைகள் இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லாத ஒரு நபருக்கு ஒன்றிய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் ராமதாஸோட மீறப்படாத சத்தியத்தை மீறி அந்த பதவி கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது நான் சிபாரிசு பண்ணதுனால தான் ஒட்டுமொத்த குடும்பமே எங்கிட்ட வந்து கேட்டாங்க. இத்தனைக்கும் காடு வெட்டி குரு இதை கடுமையாக எதிர்த்தாரு. வன்னியர்களின் சத்தியம் வந்து மீறப்படக்கூடாது அப்படின்னு கடுமையாக எதிர்த்தாரு. இருந்தாலும் நான் சிபாரிசு பண்ணி அன்புமணியை அமைச்சராக்கினேன் அப்படின்னு குறிப்பிட்டு பதிலடி கொடுத்திருந்தாரு. இது ஒரு பக்கம் வார்த்தை போரா போயிட்டு இருக்கு. ஆனால் போற போக்கில் அன்புமணி வந்து ராமதாஸை மிக இழிவா பேசுறாரு, அசிங்கப்படுத்துறாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த இடஒதுக்கீடு விவகாரத்தில் கூட ஜி.கே. மணியால தான் ராமதாஸ் அவர்களோட போராட்டம் வந்து நீத்து போயிருக்கு. ராமதாஸுக்கு போராட்ட குணமே இல்லாம போனதுக்கு காரணம் ஜி.கே. மணி தான். உடனே இவர் என்ன பண்ணிட்டு ஐயா அவரு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா. இவர் தான் தினம் போய் பேசுறவங்க ஐயா அதெல்லாம் வேணாம் ஐயா, கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு ஐயா, கொடுத்துருவாரு ஐயா, இப்படி பண்ணுவாரு ஐயா, போன்ல போட்டு கொடுக்குறது, இப்படி எல்லாம் சொல்லி அந்த நம்ம ஐயாவுடைய போராட்ட தன்மையை குறைச்சி. இப்போ ஒரு போராளியோட போராட்டத்தை, போர்க்குணத்தை ஏதோ ஒரு நபர் தடுத்துட முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம இங்க முன்வைக்க முடியும். உண்மையிலேயே மக்களுக்காக ஒருத்தர் வாழ்றாரு, மக்களுக்காக போராட்ட களத்தில் நிற்கிறார் அப்படின்னா அந்த போர்க்குணம் கண்ட ஒரு போராளியை எவராலையும் மூளைச்சலவை செஞ்சிட முடியாது. அவரோட போராட்ட குணங்களை எவராலையும் தடுத்து நிறுத்திட முடியாது. அப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படின்னா ஒரு போராளியே அல்ல. இப்ப அன்புமணி என்ன சொல்ல வர்றாருன்னா, திமுகவுக்கு கைக்கூலியா இருந்துகிட்டு திமுக நமக்கு கொடுத்துரும், இடஒதுக்கீடு கொடுத்துரும், செஞ்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்திருக்கேன், அதனால போராட்டம் தேவையில்லை அப்படின்னு தொடர்ச்சியா ஜி.கே. மணி வந்து ராமதாஸ் கிட்ட வலியுறுத்துறதன் பேர்ல அவர் போராட்டங்களை எதுவும் முன்னெடுக்காததுனால நமக்கு இடஒதுக்கீடு கிடைக்காம போச்சு அப்படிங்கிற வாதத்தை அன்புமணி முன்வைக்கிறார். இத்தனை காலமா என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, நமக்கு திராவிட கட்சிகள் வந்து ஏமாற்றிடுச்சு, திராவிட கட்சிகள் வந்து நம்மளை சூழ்ச்சி செஞ்சிருச்சுன்னாங்க. இன்னைக்கு இடஒதுக்கீடுக்கு கிடைக்காததுக்கு காரணம் ராமதாஸ் தான் அப்படின்னு அன்புமணியே சொல்றார். அன்புமணியோட சுயநலம் வந்து யாரை வேணா குறிவைக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணம். அவருக்கு தேவை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்சியும் தயார் நக்கிங்க, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, மண்ணுங்க, அடிமைங்க அவர்னு பேசுவார். தேவைப்பட்டதுன்னா எந்த கூச்ச நாச்சமும் இல்லாமல் அவங்ககிட்டே போய் கூட்டணிக்கு போய் காலில் விழுந்துடுவார். அதே போல தான் திமுகவையும் அவரோட தேவையிலிருந்து, அவரோட சுயநல அரசியலிருந்து விமர்சிப்பார். அதே போல தான் ராமதாஸையும் அவரோட சுயநலத்திலிருந்து அவர் தன்னை நிலைநிறுத்திக்கணும் அப்படிங்கிறத காரணத்துக்காக இடஒதுக்கீடு கிடைக்காததுக்கு காரணம் ராமதாஸ், ஜி.கே. மணி அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவருக்கு போராட்ட குணமே இல்லைன்னோ அவர் பைத்தியம் ஆயிட்டாரு, குழந்தை போல மூளை, அதாவது குழம்பிட்டு போயிடுச்சு அவருக்கு, லிட்டரலா சொல்லணும்னா அது பைத்தியம் அப்படின்னு சொல்ல வராரு அன்புமணி. இவரோட சுயநலம் யாரையும் தாக்குதலுக்கு உண்டாக்கும், அதன் பின்னாடி ஒரு உண்மை இருக்கா, அதுக்கு காரண காரியங்கள் இருக்கா அப்படின்னா கிடையாது. காரண காரியங்களை வச்சு, நடந்த சம்பவங்களை வச்சு, தரவுகளை வச்சு ஒருத்தரை அன்புமணி குற்றம் சாட்டுவாரானா இல்லை. அவர் தேவையின் அடிப்படையிலிருந்து அவர் தன்னை பெரிய தலைவராக காட்டிக்கணும்னோ, அவர் தன்னை நிலைநிறுத்திக்கணும்னோ, தன்னோட சுயநலத்திலிருந்து தான் ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாருங்கிறதுக்கு இதை விட ஒரு உதாரணத்தை நம்ம பார்க்க தேவையில்லை. அதுக்கடுத்து இன்னொரு 2 விஷயத்தையும் சேர்த்தே குறிப்பிடார் அன்புமணி. ஜி.கே. மணியால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது, அவர் ஒரு திமுக கைக்கூலி அப்படின்னும், திமுக தான் வன்னியர்களோட பிரதான எதிரி, முதல் எதிரி அப்படின்னும் கட்டமைக்கிறாரு. ஆனா திமுக எதிரி, ஐயாவை சொல்லி இருக்கிறவங்க துரோகி. ஜி.கே. மணி திமுகவோட கைக்கூலியா இல்லையான்னு அவங்க நிரூபிச்சுக்கிட்டோம், அது நமக்கு கவலை இல்லை. ஆனால் ஜி.கே. மணியால் பதவி இல்லாமல் இருக்க முடியாது, எவ்வளவோ செஞ்சிருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னா அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா ஜி.கே. மணி வந்து 25 ஆண்டுகளுக்கு மேலே அந்த கட்சியோட தலைவராக இருந்திருக்காரு. ஆனால் அவர் தான் அந்த கட்சிக்கு தலைவர்னு வெளியே யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அவர் தலைவராக செயல்பட்டிருக்காரு. அப்பையும் அப்பாவும் மகனும் தான் அந்த கட்சிக்கான அனைத்து முடிவுகளையும் எடுப்பாங்க. பெயரளவில் எப்படி அவங்க தலித் ஒரு பொதுச் செயலாளராக இருக்கலாம் அப்படின்னு ஒரு பெயரளவில் ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டு பெயரளவில் அவங்களுக்கு தலையாட்டி பொம்மையாக இருக்கிற ஒரு நபரை வச்சுக்கிறாங்களோ, அதே போல தான் ஜி.கே. மணியும் ஓபிஎஸ் அதிமுகவுக்கு எப்படி, ஜெயலலிதாவுக்கு எப்படி அடிமையாக தலையாட்டி பொம்மையாக காலில் விழுந்து கிடந்தாரோ, ஜி.கே. மணியும் அதே போல தான் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் அடிமையாக காலில் விழுந்து கிடந்தாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல் அவர் பதவி இல்லாமல் இருக்க முடியாதுன்னா இவங்க தங்களை பெரிய பொதுநிலைவாதிகளா,
தாங்க வந்து தங்க குடும்பத்துக்கு எதையும் எடுத்துக்கல அப்படின்னு சொத்துக்களை எல்லாம் தங்க பக்கம் வச்சுக்கிட்டு பதவிகளை மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து மக்களை ஏமாத்துறதுக்கான செயல் திட்டத்துல தான் ஜி.கே. மணிக்கெல்லாம் பொறுப்புகள் வழங்கப்பட்டது. அவர் தான் ட்ரஸ்ட்ல எல்லாம் கையெழுத்திடுற அளவுக்கான உரிமை பெற்றவராக இருக்கார். ஏன்னா எது சொன்னாலும் அவர் செய்வார் அப்படிங்கிற இதில் ஒரு நம்பிக்கையான ஆளாக ஜி.கே. மணியை வச்சிருக்காங்க. வேற எந்த காரணமும் கிடையாது. ஜி.கே. மணியை தலைவர் பதவியில் வச்சிருந்ததுக்கெல்லாம் வேற எந்த காரணமும் கிடையாது. அப்படி இருக்கு. ஆனால் இந்த வார்த்தையை அன்புமணிக்கு சொல்ல தகுதி இருக்கா அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஏன்னா தான் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பதவியில் இருந்தே பழக்கப்பட்ட நபர் தான் அன்புமணி. அன்புமணியை தலைவர் பதவியாக்கவே பசுமை தாயகம் உருவாக்கப்படுது. அன்புமணி அரசியல்ல கட்சியில உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடியே அமைச்சராகிறாரு. கட்சிக்கு வந்து உழைக்கிறதுக்கு முன்னாடியே இளைஞரணி தலைவர் ஆகிறாரு. உழைச்சி அவர் ஒரு தன்னை கொள்கை புரிதல்லாம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே எம்பி ஆகிறாரு. எம்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் கட்சிக்கோட தலைவர் ஆகிறாரு. இந்த மாதிரி இளைஞரணி தலைவர், கட்சி தலைவர், எம்பி, நியமன எம்பி இப்படின்னு பதவி இல்லாம இது வரைக்கும் அன்புமணி இருந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஓராண்டுகளா 2 ஆண்டுகளா இருக்கார்ல, இப்போ அவரோட எம்பி பதவி முடிஞ்சு இதுதான் அவரோட வாழ்நாளிலே அவர் பதவி இல்லாமல் இருக்கக்கூடிய கொஞ்ச நாட்கள். தேர்தலை ஒட்டி, சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பாஜக கூட ஏதாவது ஒப்பந்தம் கூட போட வாய்ப்பு இருக்கு. நான் உங்க கூட கூட்டணிக்கு வரணும்னா எனக்கு ஒரு நியமன எம்பி பதவி கொடுங்க, அல்லது என் மனைவிக்கு ஒரு நியமன எம்பி பதவி கொடுங்க அப்படின்னு அவர் டிமாண்ட் வைக்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் அன்புமணி பதவி இல்லாமல் இருந்ததில்ல. அவர் பதவி இல்லாமல் இருக்கக்கூடிய காலம் இது மட்டும்தான். ஆகையால இன்னொருத்தர பதவி ஆசை பிடித்தவங்க, பதவி வெறி பிடித்தவங்க பதவி இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு தகுதியும் அன்புமணிக்கு அறவே கிடையாது அப்படிங்கிறத நாம் இங்கே நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கோம். 2வது விஷயம், திமுக முதல் எதிரி நமக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக அவர் போகிற மேடைகள் எல்லாத்துலேயும் பேசுகிற இடங்கள் எல்லாத்துலேயும் திமுகவை எதிரின்னு குறிப்பிடுறார். திமுகவை நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக எதிர்நிலைப்பாட்டில் இருந்து விமர்சனம் வச்சு திமுகவை விமர்சிக்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் நிறைவேறலை, உங்களோட திட்டங்களை அங்கீகரிக்கப்படலை, நீங்கள் சிலதுக்கு போராட்டங்களை பண்ணுறீங்க, அதை அவங்க நிறைவேற்றி கொடுக்கல அப்படின்னு நீங்கள் பல கோரிக்கைகளை மக்கள் சார்ந்து வைக்கும்போது அதை அவங்க நிறைவேற்றி கொடுக்கல அப்படிங்கும் போதும் அதை விமர்சனமாக வச்சு மக்கள்கிட்ட அம்பலப்படுத்துறத யாரும் இங்கே தவறுன்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் அன்புமணியோட நோக்கம் எப்பவுமே என்னவா இருக்குன்னா திமுகவை வன்னியர் சமுதாயத்துக்கு எதிரின்னு சித்தரிக்கிறதா தான் இருக்கு. ஆனா நிஜத்துல அப்படி இருக்கான்னா கிடையாது. வன்னியர் சமுதாயத்துக்கு குறைந்தபட்ச நன்மைகள், குறைந்தபட்ச உரிமைகள் கையெழுத்திடப்பட்டு கொடுக்கப்பட்டு கொஞ்சம் நெஞ்சம் காப்பாற்றப்பட்டிருக்குன்னா அது திமுக அரசால தான். இங்க நம்ம திமுகவுக்கு ஆதரவு தரணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா இருக்கிற உண்மையை நம்ம பேசிதான் ஆகணும். திமுக அந்த 20% எம்பிசிங்கிற கேட்டகரி உருவாக்கப்பட்டு 20% கொடுத்ததிலிருந்து இன்னி வரைக்கும் பல்வேறு மணிமண்டபங்களோ, தியாகிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகையோ, ஒட்டுமொத்தமான ஒரு உதவித்தொகையோ, இப்படி ஏ.கே. கோவிந்தராசனாருக்கு மணிமண்டபம், அதுக்கப்புறம் எஸ்.எஸ். ராமசாமி படையாச்சியாருக்கு மணிமண்டபம், இப்படின்னு பல்வேறு விஷயங்கள் இருக்கு. நான் அதை லிஸ்ட் பண்ணா தனியாக லிஸ்ட் பண்ணணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. சி.என். ராமமூர்த்தி அவர்கள் வந்து வன்னியர் சமுதாயத்திற்கு திமுக செய்த நன்மைகள்ன்ற பேர்ல ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. அதுல அவ்வளோ தகவல்கள் இருக்கு. அப்படியே அதை லிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அவ்வளோ சொல்லலாம். ஆனா அன்புமணியோட நோக்கம் வெறுமனே மக்களுக்கான கோரிக்கைகள்ல திமுக வந்து செவிசாய்க்கல, அதனால திமுக எதிரிங்கிறாருன்னா கிடையாது. வன்னியர் சமுதாயத்துக்கு திமுகவை ஒரு மிகப்பெரிய விரோத கட்சியா, எதிரி கட்சியா சித்தரிச்சு திமுகவை அச்சுறுத்தி திமுகவை தான் கிட்ட வந்து பேரம் பேசுற அளவுக்கோ இல்ல தான் கிட்ட பணிய வைக்கணும் அப்படிங்கிற திட்டத்துல தான் அவர் தொடர்ந்து பேசுறார். வேற எந்த அரசியல் புரிதல் இருந்தும் திமுகவை அவர் எதிரின்னு சொல்லலை. திமுகவை தங்கிட்ட பணிய வைக்கணும், தன்னோட பேர வலிமையை அதிகமாக்கணும் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஆனா இதுவரைக்கும் அன்புமணி ராமதாஸ் இத்தனை ஆண்டு காலம் அமைச்சரானதிலிருந்து அவரோட அரசியல் பயணத்தை நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட அவரோட அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் சித்தாந்தத்தின் அடிப்படையிலும் நன்மைகள் செய்கிற தமிழ் மக்கள் மீது நன்மைகள் செய்கிற அடிப்படையிலும் கொள்கை ரீதியாகவும் பல்வேறு விடயங்கள்லையும் யார் எதிரியா இருக்கா அப்படின்னா ஆர்எஸ்எஸ், பாஜக, இந்துத்துவ சங் பரிவார கும்பல்கள், சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற கும்பல்கள், மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கிற கும்பல்கள். இந்த ஒட்டுமொத்த கும்பல் தான் நிஜமாவே ஒரு இன எதிரியா தமிழ் இனத்துக்கு இருக்கு. ஆனா அவரோட அரசியல் வரலாற்றிலேயே இதுவரைக்கும் இந்துத்துவ கும்பலை இதுவரை எதிரிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரா அப்படின்னா எங்கேயுமே சொல்லியிருக்க முடியாது. அவர் கூட அதை ஆதாரணமா இந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்து குற்றச்சாட்டுக்கு நிரூபிக்கிறேன்னு கூட அவரால் இந்த விஷயத்தை எடுத்து பேசவே முடியாது. ஏன்னா அன்புமணிக்கு எந்தவித அரசியல் புரிதலும் கிடையாது. ஒரு மாநிலம் என்ன, மாநில சுயாட்சி என்ன, இந்துத்துவ ஆதிக்கம் என்ன, மொழி திணிப்பு என்ன, எதை பற்றியும் கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் மேடையிலே அவர் கம்யூனிசத்தை கிண்டல் பண்ணவர், பெரியாரத்தை கிண்டல் பண்ணவர் தான் அவர். எதுக்கே எங்களுக்கு கொள்கை எங்களுக்கு சோறு தாயா வேணும் அப்படிங்கிறார். சோறே உனக்கு கொள்கையின் வழி தான் வரும். எதனால நமக்கு சோறு கிடைக்காம போகுது? வெறும் நலத்திட்டங்கள், தேர்தல் அரசியல்னாலயா
அப்படிங்கிற அந்த புரிதலே இல்லாம அடிப்படை அரசியல் அறிவு கூட இல்லாத ஒரு நபர் தான் அன்புமணி அப்படிங்கிறத நம்ம பல்வேறு இடங்கள்ல சுட்டி காட்டியிருக்கோம். இப்பவும் அதே தான் சொல்றோம். அவரு தன்னோட அரசியல் வரலாற்றுல ஒரு முறை கூட பாஜகவை இந்துத்துவ சித்தாந்தத்தை எதிரின்னு சொல்லாத நபர் திமுகவை எதிரின்னு சொல்றாரு அப்படின்னா அவரோட அரசியல் புரிதலை புரிஞ்சுக்குங்க. அவரோட நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க. அன்புமணியோட அரசியல் முழுக்க முழுக்க சுயநலம் சார்ந்தது, சுய லாபம் சார்ந்தது, பிழைப்புவாத அரசியல் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. பிழைப்புவாதி தான் அன்புமணி. அவர் நன்மைக்காக என்ன வேணா செய்யக்கூடியவர் அன்புமணி அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். அவரோட அந்த அரசியல் புரிதல் லட்சணம் தான் திமுகவை எதிரின்னு சொல்றது. திமுகவை விமர்சிக்கலாம், ஆனா எதிரிங்கிற அளவுக்கு திமுக கிடையாது. அது நம்ம மாநில கட்சி. இங்க குறைந்தபட்சம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களிலிருந்து வேறுபட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் திமுக, அதிமுக போன்ற திராவிட சித்தாந்தங்கள் தான். ஆனா தொடர்ச்சியா திராவிடத்தை கடுமையா தாக்கி பேசுற அன்புமணி எங்கேயுமே இந்துத்துவத்தை பேசுனது இல்லை அப்படிங்கிறத நம்ம நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கோம். இறுதியா அன்புமணி அவர்கள் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறதும் சௌமியாவோட சுற்றுப்பயணத்தை குறித்தும் 1-2 வரி சொல்லி முடிச்சுக்கலாம். அன்புமணி வந்து இப்போ பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கார். ஒரு தனியார் யூடியூப் சேனலில் வந்து அவரோட பேட்டி வந்திருக்கு. ஏன் அவர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னா, இத்தனை நாட்களாக அவர் பேட்டியை கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அவர் பேட்டி கொடுத்ததே இல்லை. 1 வருஷம் கிட்ட. அவங்க அப்பா மகன் பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து அவர் தனியாக எந்த சேனலுக்கும் பேட்டி கொடுத்ததே கிடையாது. பத்திரிகையாளர் சந்திப்பே நீண்ட பல மாதங்கள் வந்து தவிர்த்திருந்தார். எலெக்ஷன் நெருங்க நெருங்க வேறு வழி இல்லாமல் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவார். ஆனால் அவங்களோட பிரச்சனை குறித்து எந்த கேள்வியும் எழுப்பாத வண்ணம் அவரோட பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்கும். கேள்வி எழுப்பினாலும் அவங்கள மிரட்டி அந்த கேள்வி கேட்கக்கூடாதுங்கிற நிபந்தனையோடு தான் பத்திரிகையாளர் சந்திப்பாங்க. இப்போ அவர் பேட்டி கண்டிருக்காரு. அதுலேயும் கூட என்னென்னா வழக்கமாக அரைச்சமாக தான். சீமானுக்கும் அன்புமணிக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரே விஷயத்தை தான் எந்த மேடை போட்டாலும் பேச தெரியும், எந்த பேட்டி கேட்டாலும் பேச தெரியும். அவங்களுக்கு தலைப்பு சார்ந்தோ இல்லை வெவ்வேறு விஷயங்கள் பிரச்சனைகள் குறித்தோ மக்கள் நலன் சார்ந்தோ பேச தெரியாது. எந்த மேடையில் கேட்டாலும் திராவிட இருப்பு, திமுகவை புதைப்பேன் ஒழிப்பேன் அப்படின்னு சீமான் பேசுவாப்புல. சாதிவாரி கணக்கெடுப்பு, திமுக விரோதி, அப்படி இப்படின்னு வழக்கமாக டெம்ப்ளேட்டு 108 சாதனை சொல்லணும்னா 108 அப்படின்னு சொல்லி பேசுறது தான் அன்புமணிக்கு வழக்கம். இது வரைக்கும் அவரோட அப்பா இவர் மீது வச்ச குற்றச்சாட்டுக்கு இவர் பதில் சொல்லியிருக்காரா அப்படின்னா இது வரைக்கும் முடியாது. இனிமேலாவது சொல்வாரா அப்படின்னா பத்திரிகையாளர்கள்கிட்ட அந்த கேள்வியே கேட்கக்கூடாதுங்கிற நிபந்தனையோட அல்லது மிரட்டலோட தான் அவர் இனியும் கூட பத்திரிகையாளரை சந்திப்பார், பேட்டிகள் கொடுப்பாரு. இப்படித்தான் அவரோட தேர்தல் வரைக்கும் இப்படித்தான் அவரோட நகர்வுகள் இருக்கும். இருந்தாலும் அந்த பேட்டியில் குறிப்பிடத்தக்க விஷயமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. 1-2 விஷயம் தான், எல்லாத்தையும் சொல்லியிருக்காரு, எல்லாம் பேசுனதே தான். இருந்தாலும் ஒரு 2 விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். கடந்த காலங்களில் சில தப்புகளை செஞ்சிட்டோம், இனிமேல் அதை செய்ய மாட்டோம். இந்த வர தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற அணி தான் வெற்றி கூட்டணியாக இருக்கும் அப்படிங்கிற 2 வார்த்தையை மட்டும்தான் நம்ம பதில் சொல்ல போகிறோம். கடந்த காலங்களில் தவறு செஞ்சிட்டிங்கன்னா என்ன தவறு செஞ்சிட்டீங்க? 2014 பாஜக கூட்டணியில் இருந்தீங்க. 2016 மாற்றம் மாங்கான்னு தனியாக நின்னீங்க. 2019 யாரை அடிமை, யாரை நிர்வாகம் தெரியுமா அப்படின்னு இழிவாக பேசுனீங்களோ, திராவிடத்துக்கு கூட கூட்டணி வச்சா தாயை புணர்வது போலன்னு உங்கள் அப்பா சொன்னாரோ, எவ்வளோ இழிவாக டயர் நக்கின்னு பேசுனீங்களோ அவங்களோட போய் அதே அதிமுக கூட கூட்டணி வச்சுங்க. 2019 அதிமுக பாஜக கூட்டணி. 2021 யார் கூட இருந்தீங்க? அதே பாஜக அதிமுக. இப்போ 2024 யார் கூட இருந்தீங்க? அதே பாஜக. 2026 யார் கூட இருக்க போறீங்க? இப்போ கடந்த காலத்தில் செஞ்சது தவறுன்னா நீங்கள் பெரும்பாலும் யார் கூட இருந்தீங்க? 2016 தனித்து நின்னீங்க. மீதி அனைத்து தேர்தலையும் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தோ அல்லது வெறும் அதிமுக கூட்டணின்னு சொல்லிக்கிட்டோ அல்லது வெறும் பாஜக கூட்டணின்னு சொல்லிக்கிட்டோ இவங்க 2 பேரை தவிர்த்து வேற யார் கூடயும் நீங்கள் கூட்டணி இல்லை. அப்போ கடந்த காலத்தில் செஞ்சது தவறுனா அதிமுக கூடயும் பாஜக கூடயும் கூட்டணி வச்சது தவறு அப்படின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? அதை வெளிப்படையாக அன்புமணியால் அறிவிக்க முடியுமா? பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், அதிமுகவை நாங்கள் எதிர்க்கிறோம், இவங்க கூட கூட்டணி சேர்ந்து எங்கள் மக்களுக்கு நாங்கள் துரோகம் செஞ்சிட்டோன்னு அன்புமணியால் அறிவிக்க முடியுமா? சரி, அப்போ செஞ்சது தவறுனா இப்போ யாரோட கூட்டணி வைக்க போகிறீங்க? இந்த பக்கம் திமுக கூட்டணி உங்களுக்கு எதிரின்னு சொல்லிட்டீங்க, அந்த பக்கம் பாஜகவும் அதிமுகவும் தாண்டி வேறு அணி இல்லை. இருந்தால் ஒரு அணி அப்படின்னா விஜய் அணி. ஒன்று விஜய் கூட போகிறீங்களா? இந்த பாஜக கூட போக மாட்டீங்களா? விஜயே பாஜகவோட ஊதுகுழலாக தானே இருக்காங்க. நீங்களும் பாஜகவோட ஊதுகுழலாக தான் இருக்கீங்க, விஜயும் பாஜகவோட ஊதுகுழலாக தான் இருக்காரு. நீங்கள் எப்படி போனாலும் கடந்த காலத்தில் செஞ்சது தவறுனா அதே தவறை தான் இப்பயும் செய்ய போகிறீங்க. கடந்த காலத்தில் மக்கள் உங்களை தண்டிச்சிருக்காங்க, பலத்த அடி கொடுத்துருக்காங்கன்னா அதையே இந்த 2026 தேர்தலையும் உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கும். அடுத்து நம்ம சௌமியா மேடம் வந்து சுற்றுப்பயணம் போயிருக்காங்க. சௌமியா மேடம் எந்த அளவுக்கு கொள்கை புரிதல் கொண்டவங்க அப்படின்னா,
அத்திவரதரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க காஞ்சிபுரத்தில். அப்படியே ஆஹா ஓஹோன்ட்டு எல்லாம் போய் பிரபலங்கள்லாம் பார்த்து பல பேர் செத்து போய் பல விஷயங்கள் நடந்துச்சு. அந்த அத்திவரதரை போய் சாமி தரிசனம் செஞ்சுட்டு வந்து சௌமியா மேடம் பேட்டி கொடுத்தாங்க. என்ன பேட்டி கொடுத்தாங்கன்னா, "என்ன அதிசயங்க இது! எப்படி இருக்கு தெரியுங்களா? பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கு." இது வரைக்கும் பக்தி மனநிலை. அதுக்கடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. இதெல்லாம் சாத்தியமே இல்லங்க. 40 ஆண்டு காலம் அறிவியல் கிரிவியல்லாம் தோத்து போச்சு. கடவுளுங்க. ஒரு மரம் எப்படிங்க ஒரு 40 ஆண்டு காலம் தண்ணீல இருந்து ஒண்ணுமே ஆகாது. அப்போ உங்க அறிவியல் தோத்து போச்சு அப்படின்னு யாரோட மனைவி இவங்க? டாக்டர் அன்புமணியோட மனைவி அறிவியல் தோத்து போச்சுங்கிறாங்க. சௌமியாவும் யாரு? அவங்களும் பிஹெச்டி என்னமோ பண்ணியிருக்காங்க. அவங்களும் முனைவர் சௌமியா தான். இப்பேற்பட்ட அறிவுஜீவி தான் சௌமியா அவர்கள். இந்த அறிவுஜீவி வெறுமனே ஒரு பக்திய எடுத்துட்டு வந்து அறிவியல் தோத்து போச்சுங்கிறத சொல்ற அளவுக்கு தான் இவங்களோட அறிவு இருக்கு. அறிவியல் இல்லாம நீங்க இருக்க முடியுமா? உங்க கணவர் இருக்கிறது மருத்துவம். இப்போ அவர் பார்க்கறதில்லன்னு வச்சுக்கங்க. இருந்தாலும் எதுவுமே அறிவியல் இல்லாம இருக்க முடியுமா? அறிவியல் தோத்து போச்சுன்னு உங்களால வாழ முடியுமா? எல்லாமே எங்க அறிவியலால தானே இங்க கிடைச்சுக்கிட்டு இருக்கு. மக்கள் தினம் சராசரி வாழ்க்கையே அறிவியல் தானே. அது போனா நம்ம விரிவு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கான அறிவுஜீவியா சௌமியா அவர்கள் இருக்காங்க. அந்த அறிவுஜீவிய பெண்கள் வாக்க கவர்றதுக்காக ஏன்னா திமுக பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுத்து இன்னும் பல்வேறு திட்டங்களை கொடுத்து கவர்ந்திருக்காங்க. அதை முறியடிக்கணும்னா பெண்களை தான் களத்தில் இறக்கணும் அப்படின்னு திட்டமிட்டு அது ஒரு பக்கம் செயல் திட்டங்கள் போய்கிட்டு இருக்கு. அதுக்காக அதுவும் இல்லாமல் சௌமியாவை அடுத்து ஜெயலலிதாவை கொண்டு வரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்காக சுற்றுப்பயணத்திலையும் அவங்க அறிவுஜீவியா சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கிறோம் தெரியுங்களா? எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானங்க அவங்களுக்கு சமைச்சு கொடுக்க முடியும். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா நம்ம 2 பேருக்கு தான் இப்போ சமைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இனிமே 10 பேர் இருக்காங்கன்னு நம்ம கணக்கு எடுத்துட்டு 10 பேருக்கு சமைச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப எளிமையாக மக்கள்கிட்ட பேசி புரிய வைக்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆளுமை, அறிவியல் தோத்து போச்சுன்ற ஆளுமை சுற்றுப்பயணம் வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்ட ஆளுமை, அதை நம்ம கவனிக்கணும் முக்கியமா. இவங்க அறிவியல் தோத்து போச்சு, பக்தி, பைத்தியகாரத்தனம்னு சுத்தினாலும் அது நமக்கு கவலை இல்லை. ஆனா சௌமியா வந்து ஆர்எஸ்எஸ் பின்புலம் கொண்டவங்க, இந்துத்துவ கும்பலோட இணக்கமான நட்பு கொண்டவங்க, அவங்களோட ஆலோசனை திட்டப்படி அன்புமணியை இயக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க சௌமியா. அதை நம்ம எச்சரிக்கையோடு அணுகணும். இந்த பதிவை இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிற நிலவரம் போய்கிட்டு இருக்கிறது. அவங்களோட போராட்டம் எப்படி இருக்கு என்னன்னு பார்த்துட்டு அடுத்து பேசுவோம். இப்படி அப்பா ஒரு பக்கம் மகனை பைத்தியம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவர் இவரை பாட இவர் அவரை பாட அப்படின்னு ஆஹா ஓஹோன்னு 2 பேர் மாற்றி மாற்றி உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேர்தலுக்குள்ள ஜனவரி முடியறதுக்குள்ள இது ஒரு முடிவுக்கு வரும். கட்சிகளோட கூட்டணியும் ஒரு முடிவு செய்யப்படும். அப்போ இன்னும் தெளிவான பார்வை நமக்கு கிடைச்சிரும். மக்கள்கிட்ட இன்னும் தெளிவாக நம்ம பேச ஆரம்பிச்சிடலாம். தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம்.